உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அற்புதமான லொக்கேஷனில் ஒரு காலி மனையை தான் வந்து நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். அதாவது சிஎம்டி அப்ரூவ்டு அடங்கிய ஒரு காலி மனையை தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த காலி மனை எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முறையாக நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அந்த பெல் ஐக்கான் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், அந்த காலி மனை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்தம் நகர், அதாவது வசந்தம் நகர் ஆவடி நியர்லியே அமைஞ்சிருக்கு. ஆவடியிலேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டரில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டரில் இந்த லேண்ட் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. வசந்த நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் அந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த ரோடு வந்து அந்த லேண்டுக்கு போகிற ரோடு, ஒரு சிமெண்ட் ரோடு, 20 ஃபீட் ரோடு. இது ஆக்சுவலாக இந்த லேண்டு வந்து தெற்கு திசையை நோக்கி அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 22, பேக் சைடு பார்த்திங்கன்னா அப்படியே 23, லென்த் வந்து 2 சைடுமே உங்களுக்கு 50 அடி 50 அடி. அதாவது ஃப்ரண்டேஜ் பெர்த்து வந்து 22 அடி, பேக் பெர்த்து வந்து உங்களுக்கு வந்து 23 அடி, லென்த் 2 சைடுமே 50 அடி. மொத்தம் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 1125 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த லேண்டு அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் எல்லாமே வீடுங்க தான், இங்கெல்லாம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்தில் எல்லாமே வீடுங்க தான். கரெக்டாக ஆவடி டு பூந்தமல்லி ஹைவே ரோட்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த இருக்குது பாருங்கள், இந்த லேண்டு தாங்க. அந்த வீட்டிலேருந்து அந்த என் கை தெரியுது பார்த்தீங்களா விரல், அந்த வீட்டிலேருந்து கரெக்டாக 22 அடி ஃப்ரண்டேஜ். அப்படியே பேக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23, அப்படியே லென்த் இந்த சைடு உங்களுக்கு 50, அதேமாரி அந்த சைடு உங்களுக்கு 50. மொத்தத்தில் 1125 ஸ்கொயர் ஃபீட்டில் அந்த லேண்ட் அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து 20 ஃபீட் ரோடு. நல்லா அருமையான ஒரு லொக்கேஷனில் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் எல்லாமே வீடுங்க தான். சுற்றி எல்லாமே இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு வரைக்கும் வீடுங்க தான் இருக்குங்கிறது. இது நல்லா அற்புதமான இடம், ஒரு லோனுக்கு அவைலபிளான ஒரு இடம். இங்கேருந்து ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2.25 கிலோமீட்டர் இருக்கும். கரெக்டாக 2.25 கிலோமீட்டர். ஏன்னா இங்கேருந்து ஒரு மெயின் ரோடு ஆவடி டு பூந்தமல்லி மெயின் ரோடு 1 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 1.25 கிலோமீட்டரில் உங்களுக்கு அந்த மார்க்கெட்லேருந்து 100 மீட்டரில் தான் உங்களுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன். அதனால் 2.25 கிலோமீட்டரில் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் அடங்கியிருக்கு. ஆவடி டு பூந்தமல்லி ஹைவே ரோடு வந்து கரெக்டாக வந்து 1 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. ஸ்கூல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டருக்குள்ளே கிட்டத்தட்ட 2-3 ஸ்கூல்கள் இருக்குது. ஆல் ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு போனாலே உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. இந்த மெயின் ரோடு போகிற வழியிலே எல்லா கடைகளும் இருக்குது. நல்ல அற்புதமான ஒரு ஏரியா. இது ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் 4500 சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகர்சபிள், அதாவது நெகர்சபிள் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்லைட்லி நெகர்சபிள் தான்ப்பா அப்படின்ட்டாங்க. ஏன்னா ரேட்டு வந்து இங்கே ரீசனபிளான ரேட்டாக தான் சொல்கிறாப்புல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே வந்து கிட்டத்தட்ட 3900 4000 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது அப்ரூவ்டு வேறு. அதனால் ஃப்ரண்ட்லேயே 1 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது நமக்கு இடம். ஃப்ரண்டேஜ் ரோடு வேறு, நல்லா அருமையான ஒரு ரோடு, சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து 4500 சொல்கிறாங்க. டைரக்ட் ஓனர் நெகர்சபிள்னு இருக்காங்க. ஸ்லைட்லி நெகர்சபிள் தான். ஒரு 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் கம்மி பண்ணுவாங்க. அதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாதுப்பா அப்படின்னு அவங்களே டேரெக்டாக சொல்லிட்டாங்க. டைரக்ட் ஓனர். இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்ல அற்புதமான ஒரு ஏரியாவும் அற்புதமான ஏரியா. அதாவது தண்ணி வசதி உள்ள ஒரு ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து தண்ணி வந்து போரில் வந்து தட்டாது. கிட்டத்தட்ட ஒரு 100 அடி அந்த மாதிரி 100 அடிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு தண்ணி ஃபெசிலிட்டியாக இருக்கும். நல்ல அருமையான தண்ணியாகவும் இருக்குது. ஏரியாவும் நல்ல அற்புதமான ஏரியா, நல்லா ரீசனபிளான ஒரு ஏரியா. காரணம் என்னென்னா இங்கே தான் வந்து நல்ல அதிகமான டெவலப்மெண்ட்டு. இப்போ வசந்த நகர்னாலே சரியான டெவலப்மெண்ட்டு அப்படி ஆயிடுச்சு. அதனால் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து டிஸ்பிளேலையும் இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதோட இடத்தோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன்.